ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஆஃபீசர் லெவல்ல தான் வந்து போஸ்டிங் வந்து எடுக்குறாங்க. ஸோ எக்ஸாம் இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 50,000க்கு மேல உங்களுக்கு சேலரி வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 20 ஏப்ரலுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்ல இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து சீஃப் ரிஸ்க் ஆஃபீசர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ரெகுலர் பேசிஸ்ல தான் வந்து எடுக்குறாங்க. உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் தான். ஸோ உங்களுக்கு இதில ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்க ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. 3 ஏப்ரல்ல இருந்து ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 20 ஏப்ரல் வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. நீங்க வந்து பார்த்தோன்னா, ஸோ ஃப்ரீயாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில உங்களுக்கு வந்து பாருங்க ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் வந்து ஒரு லிங்க் இருக்கும். அதில போய் தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா நீங்க வந்து பார்த்தோன்னா, எல்லாமே நீங்க வந்து பார்த்தோன்னா, ஆன்லைன்ல வந்து நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா, இன்டர்வியூ வந்து இருக்கும். அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தோன்னா, டைரக்ட்டாவும் இருக்கலாம். அப்படி இல்லன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா கூட உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து எப்படி வந்து இன்டிமேஷன் பண்ணுவாங்கன்னா, இமெயில் இல்லன்னா போஸ்ட் வழியா தான் இன்டிமேஷன் பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கு டேட், டைம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா, எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா, ஸோ அது வந்து உங்களுக்கு இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா, ஸோ போஸ்ட் வழியா இல்லன்னா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து இமெயில் மூலியமா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, இன்டிமேஷன் வந்து வரும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. போஸ்ட் இல்லன்னா உங்களுக்கு இமெயில் மூலியமா வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில உங்களுக்கு போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, சீஃப் ரிஸ்க் ஆஃபீசருக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 45 மேக்ஸிமம் 55க்குள்ளார இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க, நீங்க சிஎஃப்ஏ சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மென்ட் அக்கவுண்ட் நீங்க முடிச்சிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டிசரபிள் குவாலிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து கம்பல்சரி கிடையாது. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அதே மாரி இதில வந்து பாருங்க மேண்டட்டரி எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு இங்க குடுத்துருக்காங்க. உங்ககிட்ட கம்பல்சரியா வந்து பார்த்தோன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதே மாரி இதில வந்து பாருங்க சேலரியுமே வந்து ஸோ ஸ்கேல் 7 ஆஃபீசர் லெவல்ல உங்களுக்கு சேலரி வந்து இருக்க போது. 50,000க்கு மேல தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஒரு ஹை லெவல் ஆஃபீசர் லெவல் போஸ்டிங்ல தான் உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. ஸோ இதில ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்ன அதெல்லாம் வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து எந்த மாரி இருக்கும் எல்லாமே இதில டீட்டெயிலா இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.